அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்த போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். நான் நோன்பு நூற்றுக்கொண்டு என் மனைவியுடன் பகலில் தாம்பத்திய உறவு கொண்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு பரிகாரமாக ஓர் அடிமையை விடுதலை செய்ய உம்மால் இயலுமா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோற்க உம்மால் முடியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க உம்மால் இயலுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கும் அவர் இல்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அங்கு இருந்தார்கள். நாங்கள் இவ்வாறு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரிச்சம்பழம் நிறைந்த அரக் எனும் பெரிய கூடை கொண்டு வரப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்டவர் எங்கே என்றார்கள். நான் தான் என்று அவர் கூறினார். இதை பெற்று தர்மம் செய்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அம்மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, என்னை விட ஏழையாக இருப்போருக்கா நான் தர்மம் செய்ய வேண்டும்? மதீனாவின் 2 மலைகளுக்கிடையே என் குடும்பத்தாரை விட பரம ஏழைகள் வேறு வீட்டார் யாரும் இல்லை என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். பிறகு, இதை குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்றார்கள். சஹீஹுல் புகாரி 1936.